உங்கள் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா நமது இந்தியாவில் வந்து ஒரு முதல் தொழிற்சங்கவாதி அப்படின்னு பார்த்தா வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். வ.உ. சிதம்பரனாரினுடைய பேச்சையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் 5 நிமிடத்தில் உயிர் தெழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்டு கிடந்த நாடு. அறிஞர் அண்ணா வந்து அவரோட பேச்சு அவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு காரணம் காவல்துறையால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தன்னெழுச்சியான போராட்டம். இது வரைக்கும் இந்த மாதிரி தூண்டி விடப்படாமல் தன்னெழுச்சியாக நடந்த போராட்டங்கள் வெகு சில தான். அதில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் வணக்கம் நேயர்களே, நமது பாரத நாட்டின் 80வது சுதந்திர தினம் வருகிற ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடப்பட உள்ளது. இந்த முக்கியமான தருணத்தில் நமது நாட்டின் முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்கள் ஒருவரான திரு வ.உ. சிதம்பரனாரின் பேரன் திரு சி.வ. சிதம்பரம் அவர்கள் நம்மிடையே உள்ளார். அவர் தற்பொழுது வ.உ. சிதம்பரனார் பற்றிய நமக்கு தெரிந்த சில பக்கங்களையும் தெரியாத பல பக்கங்களையும் நம்மிடையே பகிர உள்ளார். வாருங்கள், நேர்காணலை தொடர்வோம். வணக்கம் ஐயா, உங்களை பற்றிய சிறு குறிப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சி.வ. சிதம்பரம். வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் மகன், கடைசி மகன், வ.உ.சி. வாலேஸ்வரன் அவர்களின் மூத்த மகன். மதுரையில் இருக்கிறேன். ஒரு முன்னாள் விமானப்படை வீரர், ஏர் வெட்டரன். வ.உ. சிதம்பரனார் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கப்பல் ஓட்டினார், அப்புறம் வந்து ஜெயிலில் வந்து செக்கிழுத்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய ஆரம்ப காலம், அதாவது அவருடைய பிறப்பு, அவர் எங்கே பிறந்தார், அவருடைய வாழ்க்கை முறை, அதாவது ஆரம்ப கால வாழ்க்கை முறை, அது எப்படி இருந்ததுங்க சார்? உங்களுடைய நினைவுகள் இருந்து. அதாவது தாத்தா வந்து 1872 வருடம் செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தாங்க. ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தாங்க. தாத்தாவோட அப்பாவும் ஒரு வழக்கறிஞர் தான். அவர் பேர் உலகநாதன். அவரோட அப்பா பேரும் அப்பாவும் வழக்கறிஞர் தான். அவர் பேர் வள்ளியப்பன். இப்போ ரொம்ப பேர் வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்றதுக்கு வந்து வாக்கு வந்து வள்ளி நாயகம்னு கூட சில இடத்துல நான் படிக்கிறேன். நான் விக்கிபீடியாவில் கூட பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் சரியான ஒரு விக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து சரியானது வந்து வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம். அவங்க வந்து ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தாங்க. ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு வீட்டில் பிறந்ததுனால தான் அவங்க வந்து தமிழ் ஒரு வாத்தியார்கிட்ட, அண்ணாவின்றவர்கிட்ட ஒவ்வொரு மொழியும் அதிலேயே வந்து இது தவிர வந்து அவங்க வந்து ஒரு சிறந்த மல்யுத்த வீரர், சிலம்பாட்ட வீரர், நீச்சல் வீரர், நல்லா வாள் சுற்றுவாங்க, குதிரையேற்றம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா ஒட்டப்பிடாரத்துலேருந்து எட்டயபுரத்துக்கு குதிரையில் தான் போய் வழக்காடிட்டு வந்திருக்கிறாங்க தாத்தா. நல்ல ஒரு குதிரையேற்ற வீரர். அவங்க வந்து இந்த இளம் வாழ்க்கை இப்படி தான் அவங்களுக்கு வளர்ந்துட்டுருக்கு. அப்போ ஆங்கிலம் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு வாத்தியார். அவர் வந்து வேறு ஊருக்கு மாறி போனதுனால என்ன பண்ணுறாங்க, தாத்தாவோட அப்பா ஒரு ஸ்கூலே கட்டுறாங்க ஒட்டப்பிடாரத்தில். ஸ்கூல் கட்டி அதில் வந்து ஒரு பாதிரியாரை போட்டு அவர் வந்து தாத்தாவுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு பாதிரியார். அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை தான் தாத்தா வாழ்ந்துருக்கிறாங்க. ஆரம்ப கல்வி முடிந்தவுடனே கொஞ்சம் ஹைஸ்கூல் படிக்கிறதுக்கு வந்து தூத்துக்குடிக்கும் பின்ன திருநெல்வேலியில் உள்ள இந்து ஹையர் ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வக்கீல் தொழிலுக்கு படிக்கிறதுக்காண்டி திருச்சி லா காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க. சார், கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நமக்கு விடுதலை கிடைத்து 80 ஆண்டு கிட்ட ஆயிடுச்சு. 1936 சார் வந்து அவருடைய லாஸ்ட் பிரீத்தில் இருந்தார். இப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு அவரை பற்றிய சொல்லி கற்றுத்தரப்பட்டது இல்லை உங்களுக்கு நினைவு இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் பார்க்குறீங்களா அவரை பற்றி? உங்கள் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா தாத்தா வந்து 1936 நவம்பர் 18ஆம் தேதி இறந்துட்டாங்க.
அப்போ என்னோடய அப்பாவுக்கே 8 வயசு தான். ஓ. ஸோ எங்கள் அப்பாவுக்கே வந்து வஉசியை பற்றி அவரோட குழந்தை பருவத்தில் என்ன தெரியுன்றது ரொம்ப கம்மி தான். அப்போ ஒரு அன்பான தந்தையா, பாசமான ஒரு தந்தையா, அவரோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தந்தையா, ஒரு எழுத்தாளராக தான் பார்த்துருக்காங்க அப்பாவே. ஸோ நானும் வந்து வஉசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பல புத்தகங்கள் மூலமாகவும் அவர்கள் எழுதிய சுயசரிதையின் மூலமாக தான். ஓகே ஓகே. ஸோ வஉசியை பற்றி சொல்கிறதுனாக்கா அவங்கள பற்றி அவங்க ஒரு மல்டிஃபேசட்டட், பன்முக ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர். அவர் எல்லாருக்கும் வந்து சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர், கப்பலோட்டியவர் இந்த அளவுக்கு தான் தெரியும். ஆனால் அது தவிர வந்து அவர் ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதி, ஒரு தமிழ் புலமை வாய்ந்த எழுத்தாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், சிறந்த பேச்சாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக பலருக்கும் தெரியாத விவசாயிகளுக்காக ஒரு சொசைட்டியவே ஆரம்பித்து பதிவு செய்தவர். அதாவது மெட்ராஸ் ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிட்டட்னு ஒன்று ஆரம்பித்து விவசாயிகளோட வாழ்வாதாரம், அதற்கான வழிமுறைகளையும் ஒரு நெறிமுறைப்படுத்தியவர். அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். சார், அவருடைய விடுதலை போராட்டத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ஸோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் படித்தது 1905 சுதேசி இயக்கம் ஆரம்பித்தோம். ஸோ சுதேசி இயக்கத்தை தொடர்ந்து அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது விளைவுகள் இருக்கா சார் அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு? சுதேசி இயக்கத்தை தவிர வேறு ஏதாவது காரணங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, தாத்தா வந்து முதல்லையே வந்து 1900 பக்கம் வந்து அப்போ சென்னை போயிருந்தப்ப விவேகானந்தா ஆசிரமத்தில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தான்றவரை சந்திக்கிறாங்க. ஓகே. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து நீங்கள் வந்து நாட்டோட விடுதலைக்கு பாடுபடுங்கள்ன்ட்டு அவர் வந்து தாத்தாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் பாலகங்காதர திலகரோட பேச்சுகளும் எழுத்துக்களும் வந்து தாத்தாவை ரொம்ப கவர்ந்ததுனால பாலகங்காதர திலகரை வந்து ஒரு மானசீக குருவாகவே நினச்சிடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன். இப்போ 1905 வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2014 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100-110 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக கப்பல் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த எல்லாருமே வந்து சுதேசி இயக்கம் அப்படின்னட்டையும் கதராடைகள், சொந்த கதராடைகள் அணிகிறது, அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிலேயருடைய கோர்ட்டுக்கு போகாமல் நம்மளுடைய பண்டைய கால கிராம பஞ்சாயத்து முறையை புதுப்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இருந்த காலகட்டத்தில் ஒரு கப்பல் வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா அது எப்படி அவருக்கு உருவாச்சுன்னு அந்த மாதிரி. அதாவது சுதேசி இயக்கம் வந்து 1905 ஆரம்பித்தாங்க. கல்கத்தா தான் ஃபஸ்ட்டு விபின் சந்திர பால் மூலமாக ஆரம்பித்தது. அந்த இதை வந்து நம்ம அக்டோபர் 1905 நம்ம இங்கே பெருமளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். சுதேசின்னா என்ன அர்த்தம்? ஒருவரது சொந்த பொருள். விதேசினா வெளிநாட்டு பொருள், சுதேசினா சொந்த நாட்டு உற்பத்தி. இப்போ வந்து மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர்ன்ட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சுதேசியில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு. அதாவது வெளிநாட்டு பொருள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சுதேசியில் வந்து தாத்தா எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்ததுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, பின்னால் எழுதின அவங்க புத்தகத்தில் கூட அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்திலே அவங்க ஒரு டிக்ளரேஷனே கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட மை, இங்கு, நூல், காகிதம் எல்லாமே நமது பாரத நாட்டு தயாரிப்புன்றதை அவங்க தெளிவாக டிக்ளேர் பண்ணியே புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு சுதேசியில் ஒரு ஈடுபாடு உடையவர்கள். ஸோ அந்த சுதேசின் அந்த மூமெண்ட் ஆரம்பித்த உடனே அந்த 4 பேர், பால், லால், வஉசி. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி வடக்க, பாலகங்காதர மேற்க, விபின் சந்திர பால் கிழக்க, தாத்தா இங்கே. ஸோ ஆல்மோஸ்ட் 2011 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தது சுதேசி மூமெண்ட். அந்த இதோட ஒரு வெளிப்பாடு தான் வெள்ளைக்காரன் நம்மக்கிட்ட வியாபாரத்துக்காக வந்தான். அந்த வியாபாரத்தின் மூலமாகவே அவனை
வெளியே தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வஉசி ஆரம்பித்தது ஓகே. கப்பல் தொழில். அதில் வந்து முதல்ல அவங்க வந்து லீஸுக்கு தான் எடுத்திருந்தாங்க. அந்த லீஸுக்கு எடுத்திருந்த கப்பலை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த லீஸுக்கு கொடுத்த கம்பெனியை மிரட்டி அந்த கப்பலை திரும்பி வாங்க வச்சாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க, தாத்தா வந்து சரி நம்மளே கப்பல் வாங்கி விடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 40,000 ஷேர். ஸோ ஒரு ஷேர் விலை 25 ரூபா. ஓகே. ஸோ 10 lakhs வரைக்கும் அதில் கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் 2 கப்பல். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவை நம்பி இந்தியா முழுக்க அவ்வளோ பேர் பங்குதாரராக. இப்போ கூட வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் வந்தது. அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனோட ஷேர் சர்டிஃபிகேட். ஓகே. அதை ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து ரொம்ப பேர் ஷேர் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2 கப்பல். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ் காலியான்ட்டு ஒரு பக்கம் ஒரு கப்பல். இது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது. அப்போனா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் ஃப்ரான்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து எஸ்எஸ் காலியோ, எஸ்எஸ் லாவோ 2 கப்பல் வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் விட்டாங்க. எஸ்எஸ்னால் நத்திங் பட் ஸ்டீம் ஷிப். ஓகே. அது எஸ்எஸ்ன்னு வாங்க, ஸ்டீம் ஷிப். ஏன்னா அந்த காலத்தில் நிலக்கரி நீராவி தான் அது. ஓகே. ஸோ இல்லைங்க, இது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் கப்பல் விட்டது. அதுதான் சுதேசி. சுதேசியில் அது மட்டும் இல்லாமல் சுதேசி கூட்டுறவு பண்டசாலை ஆரம்பித்து மக்களுக்கு எல்லாருக்கும், அதாவது இந்திய பொருட்கள், தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்கிற மாதிரி கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பித்து அதுவும் பண்ணியிருக்கிறாங்க சுதேசியில். சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரஷ்ய புரட்சி. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ரஷ்ய புரட்சி ஆரம்பித்தது 1917. ஸோ ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் தான் தொழிற்சங்கம், தொழிலாளர்களுக்கு வந்து உரிமையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் தொழிலாளர் சங்கமும் மெட்ராஸ் தொழிலாளர் சங்கம் 1918 ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு தான் நாங்களாம் படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திருநெல்வேலியில் கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரல் மில் தொழிலாளர் சங்கத்தை அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார். அதாவது நமது இந்தியாவில் வந்து ஒரு முதல் தொழிற்சங்கவாதி அப்படின்னு பார்த்தா வஉ சிதம்பரம் பிள்ளை தான். ஏன்னா அந்த காலத்தில் அந்த மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் என்பதே கிடையாது. அப்போல்லாம் கைரேகை பார்த்து தான் வேலைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே கைரேகையை தெரிஞ்சதுன்னா வேலைக்கு போகணும். எப்போ கைரேகை தெரியலையோ அப்போ வேலை முடிஞ்சிடும். அதுதான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹவர்ஸே கிடையாது. அதே மாதிரி வார விடுமுறையே கிடையாது. வெறும் ரொம்ப குறைந்த ஊதியம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இப்போ கோரல் மில் ஸ்ட்ரைக்கு அப்படின்றத வந்து வஉ சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் இனிஷியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரைக் வந்து February 1908 நடக்குது. 1908 பிப்ரவரி. வேலை நிறுத்தம் வந்து 9 நாள் நடக்குது. இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னாக்கா, முதல்ல நினச்சது வந்து வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து நினச்சது இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் என்ன 2 நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், தொழிலாளர்கள்லாம் திருப்பி வந்துடுவாங்க, பசியிலேயே வந்துடுவாங்க, குடும்பத்தோட ப்ரெஷரில் வந்துடுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் இந்த இதில் தான் தொழிற்சங்க தலைவர்ன்றதில் ஒரு வித்தியாசமான தலைவர்ன்றது வஉசின்றதில் இதுலேயும் ப்ரூவ் பண்ணாங்க தாத்தா. எப்படின்னா அந்த 9 நாளும் அந்த தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் குடும்பத்தினருக்கும் 9 நாளும் சாப்பாடு போட்டாங்க 3 வேளையும். அதிலே வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பொருட்செலவு. எங்கள் மீனாட்சி அம்மையோட நகைகளெல்லாம் விற்று தான் அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணுன்றதுக்காண்டி அவங்க செலவு பண்ணது. வேலை நிறுத்தத்து முடிந்த உடனே பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ வந்து அந்த கம்பெனி மேனேஜர், மில் மேனேஜர் வந்து கூப்பிடுறாங்க. வஉசி வந்து தொழிலாளர்கள், முக்கியமான ஒரு தொழிலாளர்கள் ஒரு 40-50 பேரோட சேர்ந்து தான் போய் அந்த மில் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது நிர்வாகத்திட்ட பேசுகிறாங்க. பேசி உறுதி செய்யப்பட்ட வேலை நேரம், நிறைந்த ஊதியம், வார விடுமுறை, ஞாயிறு விடுமுறை, இது எல்லாமே வாங்கி தந்துருக்குறாங்க. இப்போ வந்து இது நடந்தது February 9 நாள் நடந்தது. March 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ அந்த வேலை நிறுத்தம் முடிவடையுது 1908. அது முடிவடைந்த உடனே வந்து இந்த வேலைநிறுத்தம் நடக்கிறப்பயே வஉசி வந்து ஒரு
மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்து அது இந்தியா முழுக்க அந்த செய்தி பரவுமாறு ஒரு சிறந்த வேலையை செய்ததுனால இந்தியாவில் இருக்கிற எல்லா மில்லுலேயுமே ஸ்ட்ரைக் வந்து ஊதியம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து அவ்வளோ கோபத்தில் இருந்தாங்க. இது கோரல் மில் ஸ்ட்ரைக்கோட ஒரு பார்ட்டு. இதுக்கு அடுத்த பார்ட்டு வந்து தான் இது எப்படியாவது இது தாத்தாவை வந்து இனிமேல் விட்டு வச்சா லாயக்கப்படாது. ஏன்னா ஆல்ரெடி சுதேசி கப்பல் ஓட்டினாங்க பிரிட்டிஷாரோட பொருளாதாரத்தை நலிவடைய செய்கிறதுக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரைக்கும் ஆரம்பித்து மில்லுலேயும் எல்லா இடத்துலையும் நஷ்டம்தான் வருது. இப்போ வேலை முன்னெல்லாம் கொத்தடிமை மேலே தான் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஊதியம் கொடுக்க வேண்டியிருக்கு, வார விடுமுறை கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, ஸோ விலையும் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்கள வந்து எப்படி அவங்களோட இதை முடக்கிறது அப்படின்ற ஒரு திட்டம் போட்டப்போ தான் பிபின் சந்திர பால் ரிலீஸ் நடக்குது. மார்ச் 9ஆம் தேதி 1908. அந்த பிபின் சந்திர பால் ரிலீஸுக்கு வந்து விடுதலையானதுக்கு வந்து ஒரு மாபெரும் ஊர்வலமும் பெரிய மேடை பேச்சும் நடத்துகிறாங்க வஉசி. அதுக்கு தடை போடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தடையை மீறி வஉசியும் சிவாவும் அந்த ஒரு மாபெரும் எழுச்சி மாநாட்டை நடத்துகிறார்கள். அதுக்காக வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஃபேக் சார்ஜஸ். ஓகே சார், 2024க்கான சாகித்ய அகாடமி விருது பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் 1908 அப்படிங்கிற நூலுக்காக திரு வெங்கடாசலபதி அவர்களுக்கு என்ற எழுத்தாளருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த பிரிவில் கொடுத்துருக்காங்கன்னா தேசிய எழுச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய நூல் அல்லது தலைவர் அப்படிங்கிற ஒரு பிரிவை மென்ஷன் பண்ணி அந்த சாகித்ய அகாதமி விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவு அந்த திருநெல்வேலி எழுச்சி, அந்த திருநெல்வேலி கலவரம், நெல்லை கலவரம் அப்படின்னு இருந்ததை நம்ம திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த திருநெல்வேலி எழுச்சியை பற்றி தங்களுக்கு தெரிந்தது? இந்த அருமையான நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய திரு வெங்கடாஜலபதி அவர்களை முன்னமே எனக்கு தெரியும். ஏன்னா வஉசி வந்து திலக மகரிஷி, அதாவது திலகரோட ஒரு முக்கியமான சிஷ்யராக இருந்தார், மானசீக குருவை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த திலக மகரிஷியை பற்றி வஉசி வந்து ஒரு தொடர் கட்டுரை எழுதினாங்க மலேசியாவிலேருந்து வெளிவந்த சுதேசமித்ரனில். அந்த வஉசி எழுதிய கட்டுரைகளை ஒரு நூலாக வந்து வெங்கடாஜலபதி அவர்கள் 2010 பதிப்பித்தாங்க. அந்த புத்தகத்தை வந்து காலச்சுவடுகள் பதிப்பகம்லேருந்து வெளியிட்டது. அதை வந்து வெளியிட்டது நம்ம என் அப்பா தான், வஉசியோட கடைசி மகன் வஉசி வாலேஸ்வரன் தான் அந்த புத்தகத்தை மதுரையில் வெளியிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு அவரோட அறிமுகம். அந்த வஉசியோட இது திருநெல்வேலி எழுச்சின்றது இப்போ தான் மாற்றினாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி கலவரம்னு தான் அதை வந்து ஆவணத்தில் பதிப்பிச்சிருந்தாங்க, அதாவது அரசு ஆவணங்களில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம திருநெல்வேலி மேயராக இருந்தவர் வந்து ஏஎல் சுப்பிரமணியன், அவர் வந்து மிகவும் சிரத்தை எடுத்து அந்த திருநெல்வேலி கலவரம்ன்ற ஒரு இதை மாற்றி திருநெல்வேலி எழுச்சி அப்படின்ட்டு மாற்றிருக்கிறார். அது எதுக்குனாக்க அந்த பொய்யான ஒரு குற்ற பின்னணியை உருவாக்கி அவங்கள தாத்தாவையும் சிவாவையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி 2 மாவட்டங்களில் இருந்த மக்கள் தன்னெழுச்சியாக வந்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. காவல்துறையால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தன்னெழுச்சியான போராட்டம். இது வரைக்கும் இந்த மாதிரி தூண்டி விடப்படாமல் தன்னெழுச்சியாக நடந்த போராட்டங்கள் வெகு சில தான். அதில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் திருநெல்வேலி எழுச்சி. அதில் 4 பேரை வேறு சுட்டு கொண்டாங்க. அந்த இதுக்கு என்ன சொல்கிறது, வஉசிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரும் ஒரு நல்ல எண்ணமும் அவரை பற்றிய மக்களுக்கு சிந்தனை இருந்ததால் தான் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி நடந்தது. சாதாரணமாக தன்னெழுச்சியாக ஒரு கலவரம் வெடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில மனிதருக்கு தான் சார் சாத்தியம். ஸோ அது வந்து நம்ம வஉசி சிதம்பரனார் அவர் கிடைச்சிருக்கு. ஸோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மையானது வந்து பேச்சாற்றல் இருக்கணும். அதாவது அவங்க சொல்ல வர கருத்தை வெகுஜன மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட கன்வே பண்ண தெரியணும். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வஉசி அவர்கள் வந்து ரொம்ப சகஜமாக பேசுகிறவங்க, ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி ரொம்ப தாராளமாக பேசுவாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் 1908 அந்த நெல்லை எழுச்சி வந்ததே வந்து அதனால தான். ஏன்னா சுப்பிரமணிய சிவாவும்
வாவு சிதம்பரனார் 2 பேரும் இணைஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பொது மேடைகளில் பேசியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேச்சாற்றல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேச்சாற்றலுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் டயத்தில் வந்து எல்லாராலையும் ஓட்டு போட முடியாது. வருமான வரி கட்டுறவங்க ஓட்டு போடலாம், அல்லது குறைந்தபட்சம் ஒரு 2 ஆடாவது வச்சுருக்கணும், அவங்களால தான் ஓட்டு போட முடியும். அவங்க தான் எலெக்ஷன்லேயும் நிற்க முடியும். ஒரு ஓனராக இருக்கணும். வெகுஜன மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ இப்போ தாத்தாவோட பேச்சாற்றல்ன்றது அந்த எலைட் பீப்புள் ஓட்டு போகிற சமுதாயத்துக்காக இல்லை, எல்லா மக்களும் எழுச்சி பெற வேண்டும், அப்போ தான் நம்ம சுதந்திர போராட்டம் வீறு கொண்டு எழுன்ற மாதிரி தாத்தா வந்து போராடினதே வந்து பேச்சாற்றலில் வந்து அவ்வளோ கவர்ந்தது வந்து வெகுஜன மக்களை பற்றி தான். பிரிட்டிஷாரோட அலகேஷனே அதுதான். வரி கட்டாதவங்களுக்கெல்லாம் இவன் பேசி மொத்தத்துக்கு வந்து ஒரு புரட்சியை உருவாக்குறாங்க, இதில் வந்து எல்லாரையும் கலந்துக்க வைக்கிறாங்கன்றது தான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பிரிட்டிஷாரோடது. ஸோ தாத்தா பேசுனாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி, அதனால தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்பே வந்து சொல்லுவாங்க, வஉசி பேசுனா வந்து செத்த பெணம் கூட எந்திரிச்சிரும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்கள். இதை பற்றி நான் ஒரு செய்தி படித்தேன் நான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மேடையில் வந்து மைக்கெல்லாம் கிடையாது. அந்த அளப்பா அவ்வளோ கூட்டத்தில் எப்படி பேசுகிறது, எப்படி கடைசி வரைக்கும் கேட்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறப்ப ஒரு 50 அடிக்கு 2 பேர் பெஞ்சு போட்டு நிற்பாங்களாம். அவங்க பேசுனதை இவங்க திருப்பி பேசுவாங்க, ரிலே ஆகுமா அந்த ஸ்பீச். எல்லாரும் கடைசி மக்கள் பேசுகிற வரைக்கும் கேட்குற வரைக்கும் ரிலே ஆகுமா. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிக்க பேச்சுக்கள்லாம் வந்து தாத்தா கொடுத்துருக்குறாங்க. சுப்பிரமணிய சிவாவும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க 2 பேருமே இரட்டை குழல் துப்பாக்கின்ற சொல்கிற அளவுக்கு பிரிட்டிஷார் வந்து பயந்தாங்க அவங்கள பார்த்து. அவரோட பேச்சாற்றல் வந்து சுருக்கமாக சொல்கிறதுனா, முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவும் சரி, அதை தொடர்ந்த கலைஞர் கருணாநிதியும் சரி, கடைசி ஜனத்துக்கு சேர்ற மாதிரி தான் அவங்க பேச்சே இருக்கும் எல்லாருக்குமே. அந்த பொது மீட்டிங்கில் இப்போ எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் 1960கள்லையும் 50கள்லையும் வந்து திமுக அறிஞர் அண்ணா வந்து அவரோட பேச்சு அவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு காரணம் அவர் வஉசியோட அந்த பேச்சாற்றலை பின்பற்றி கடைசி பொது ஜனம் காமன் மேன் வரைக்கும் கேட்கணுன்றது மாதிரி பேசுனதுனால தான் அவங்களால அவ்வளோ தூரம் முன்னேற முடிந்தது. நிஜமாகவே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கயா. ஏன்னா பின்கே அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு, நீங்கள் சொன்னது தான். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வஉசி சிதம்பரனாரினுடைய பேச்சையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் 5 நிமிடத்தில் உயிர் தெழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்டு கெடுத்த நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே சிதம்பரனாரினுடைய பேச்சாற்றல் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சிறை வாழ்க்கை. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் படித்தது வந்து அவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனைலாம் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஜெயிலையும் கேரளா கண்ணனூர் சிறைச்சாலையிலையும் அவர் வந்து கடும் துயரம் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அந்த சிறை வாழ்க்கை, அவருடைய சிறை வாழ்க்கை மற்றும் அவர் பட்ட துயரங்கள் எப்படிப்பட்டது? பொய் குற்றச்சாட்டு மூலமாக கேஸ் போட்டதில் 2 ஆயுள் தண்டனை அவங்களுக்கு விதிக்கிறாங்க. அதை எதிர்த்து அப்பீல் போகிறாங்க. அதாவது பிரிட்டிஷர்ஸ்லேயே சில பேர் வந்து இது வந்து நியாயமற்ற செயல்னு சொல்லிட்டு அப்பீல் போகிறாங்க. அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு தாத்தாவுக்கு வந்து அந்த தண்டனை வந்து குறைக்கப்படுது. ஆனால் அந்த தண்டனை குறைச்சாலும் அதை கடும் தண்டனையாக மாற்றுறாங்க. அதாவது வந்து அந்தமானில் தான் போடுறதா இருந்தது, தேச பிரஷ்டம் தான் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அவங்க ஜெயில் ஃபுல்லாக இருந்ததுனால அவங்கள இங்கேயே அடைக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. அந்த இருந்தாலுமே கண்ணனூர் சிறைச்சாலையிலையும் சரி, கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலையும் சரி, தாத்தாவை வந்து நாட்டுக்கு பதிலாக எண்ணெய் செக்கு இழுக்க வைத்தார்கள். அது கூட தாத்தா வந்து அந்த செக்கெல்லாம் உண்மையிலே நான் இப்போ இங்கே 2 செக்குமே இருக்குது. ஒன்று வந்து கிண்டி நேஷ்னல் பார்க்கில் இருக்குது, காந்தி மெமோரியலில் இருக்குது. இன்னொன்று வந்து கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருக்குது. அந்த இது அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை இழுக்கிறதுக்குன்னா ரொம்ப உண்மையிலே ரொம்ப உடல் வலு வேண்டியிருக்கும்.
2 மாடு இழுக்க வேண்டிய செக்கை ஒரு மனுஷன் இழுக்கிறான்னாக்கா அதுக்கு என்ன ஒரு பலம் இருந்திருக்கணும் அப்படின்றத பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு செக்கு இழுத்து கல் உடைத்து எல்லாம் பண்ணாலும் அவங்க வந்து பாரத மாதாவின் திருக்கோயிலை தான் நான் சுற்றுறேன், செக்கு வந்து சுற்றலைன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனலாக தான் இருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு இதெல்லாம் விட கொடுந்துயரமான செய்தி என்னென்னா, தாத்தாவுக்கு வந்து சிறைச்சாலையில் இருக்கிறப்பய பிரிட்டிஷாரோட அழுத்தத்தினால இந்த ஷேர் ஹோல்டர்ஸில் எல்லாம் சேர்ந்து அந்த கப்பலை வந்து திருப்பி பிரிட்டிஷாருக்கே விற்றுட்டாங்க. தாத்தா வந்து அவ்வளோ கடினப்பட்டு ஷேர் சேர்த்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கப்பல்கள் 2ஐயும் பங்குதாரர்களே பிரிட்டிஷாருக்கு விற்றது வந்து மிகவும் உடைய வைத்தது. அதாவது தாத்தா மனசு உடைந்து சொல்கிறாங்க, அவங்க சுயசரியில் எழுதியிருக்கிறாங்க, இந்த கப்பலை சுக்குநூறாக உடைச்சி கடலில் போட்டிருந்தா கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், அது திருப்பி அவன் பிரிட்டிஷாருக்கே விற்றது வந்து ஒரு பெரிய மன வருந்தத்தக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க. மாப்போசி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாப்போசி அவர்களுடைய சுயசரிதையில் நம்ம வ.உ. சிதம்பரனாரை பற்றி சொல்கிறப்போ, தமிழ்நாட்டு மக்களை நம்பி வ.உ.சி அவர்கள் வந்து கப்பலை வாங்கி அகலக்கால் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் வந்து மாப்போசி அவர்கள் வந்து அவருடைய சுயசரிதை நூலில் பதிவு செய்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் கஷ்டமும் பட்டிருக்காரு. ஸோ சிறை வாழ்க்கையிலேருந்து திரும்பினதுக்கப்புறம் அவருடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது? ஏன்னா நான் படித்தது வந்து எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் சிறைச்சாலையும் சரி, கண்ணனூர் சிறைச்சாலைக்கும் சரி, அவர் வழி அனுப்பும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவரை வழி அனுப்புறதுக்கு போனாங்க. ஆனால் அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வரப்போ அவரை வெல்கம் பண்ண போனது வெறும் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அது படிக்கிறப்போ வந்து ரொம்ப ஒரு நெகிழ்த்தக்கது, கிட்டத்தட்ட ஒரு அழுக வராத குறை தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தலைவர் நம்ம தேசத்துக்காக கப்பல் ஓட்டியிருக்காரு, சொந்தமாக கப்பல் ஓட்டியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவரை வெல்கம் பண்ணுறப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆனால் அது இல்லாமல் வெறும் 4 பேர் தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஸோ சிறை வாழ்க்கைக்கு அப்புறம் அவருடைய அன்றாட வாழ்க்கைங்கிறது எப்படி இருந்துச்சுங்க சார்? அதாவது சிறை வாழ்க்கைக்கு அதுக்கப்புறம் தாத்தாவோட வாழ்க்கைன்றது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. ஏன்னா சிறைக்கு சென்ற உடனே தாத்தாவோட வழக்கறிஞர் உரிமத்தை வந்து பிரிட்டிஷார்ஸ் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அதனால் அவரால் வழக்கறிஞர் பணியும் செய்ய முடியாது. 2வது வந்து மதுரைக்கு தெற்க தான் தாத்தாவோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் இருக்குது. மதுரைக்கு தெற்கே அவங்க தாத்தா போகக்கூடாதுன்ற ஒரு தடை சட்டத்தையும் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சொந்த ஊருக்கும் போக முடியாது, திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஏரியாவுக்கே போக முடியாது. ஸோ அந்த தடை சட்டத்தினால இப்போ தாத்தாவுக்கு ஒரு வாழ்வாதாரன்றது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தது. அப்போ தான் சென்னையில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அரிசி கடை, மண்ணெண்ணெய் கடை. இதில் என்னென்னா அரிசி கடை வச்சதுக்கு முதல் போட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா, அவரோட அரிசி கடையவே கான்ஃபிஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரிட்டிஷாரோட அழுத்தம் இருந்தது. ஸோ அந்த பிரிட்டிஷாரோட அழுத்தத்துக்குனாலேயே தான் வந்து தாத்தா விடுதலை ஆகிறப்பையும் யாரும் வரலை. ஏன்னா யார் வர்றாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் போலீஸோட உளவுத்துறை வந்து பணியாற்றிட்டு இருந்ததுனால பின்னாடி நமக்கு கஷ்டம் வந்துருமோன்ற பயத்திலேயே பொதுமக்கள் யாருமே வரல. அல்லது வரணுன்ற ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் பல பேருக்கு வந்து அந்த பேரை வைக்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷாரோட அழுத்தத்தின் காரணமாகவும் உள்ளே சென்றால் நமது குடும்பத்தின் நிலை என்ன ஆகுமோ என்ற பயத்தின் காரணமாக தான் மக்கள் வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் வரல, 4 பேர் தான் வந்தாங்க. அதில் சுப்பிரமணிய சிவாவும் ஒருத்தர், ஆச்சி ப்ளஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் 2 பேர். ஸோ இப்போ அரிசி கடை, மண்ணெண்ணெய் கடையெல்லாம் வச்சு இது பண்ணாங்க. அதில் போதுமான வருமானமும் இல்லை. அப்படின்றப்ப திருப்பி கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. அங்கே கோயம்புத்தூரில் வந்ததுக்கப்புறம் அந்த தொழிலாளர் நல சட்டங்கள், அதாவது அதை பற்றி அவங்க வந்து அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆலோசனைகள். ஈவன் ராஜாஜி அவர்களே வந்து தாத்தாட்ட ஆலோசனை கேட்டு அந்த மாநாடுக்கே அவங்க வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஐபிசியில் வந்து ரொம்ப புலமை வாய்ந்த ஒரு இந்தியன் பீனல் கோடில் சட்ட நுணுக்கங்கள்லாம் அவ்வளோ புலமை வாய்ந்தவராக இருந்ததுனால தான் ராஜாஜி அவர்கள், அவரே பெரிய வழக்கறிஞர் தான், ஆனால் அவரே வந்து தொழிலாளர் சட்டங்களில் பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விரிவான ஒரு அறிவுரையும் வாங்கி சென்று ஒரு மாநாட்டிலையும் பேச வைத்தார் கோயம்புத்தூர்லேயே. அதுக்கப்புறம் தாத்தா வந்து அந்த பீரியடில் தான் ரொம்ப நூல்கள் எழுதினாங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1912 தாத்தா வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1915 14-15 வந்து மெய்யறம், அப்புறம் மெய் அறிவு அப்படின்ட்டு வரிசையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 புத்தகம் எழுதினது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதுனாக்க திருக்குறளுக்கு மணக்குடவர் உரைக்கு வந்து அர்த்தம் எழுதினது. அப்புறம் சிவஞான போதம்ன்ற ஒரு மிக கடின சொற்களை உடைய தமிழ் நூலை வந்து எளிய தமிழ் சொல்லாற்றலில் மாற்றினது. எல்லாத்துக்கும் மேலே குறிப்பிடத்தக்கது என்னென்னா தாத்தா வந்து தன்னோட சுயசரிதையை கவிதை வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்க. உள்ள கவிதை தான் அவங்க A to Z. அது ஆனால் பப்ளிஷ் ஆனது வந்து 1946 தான் திரு நெல்லை பைப்பிள்ன்ற ஒரு பப்ளிஷ் பண்ணார். இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுய முன்னேற்றம் பற்றி நூல் எழுதுனதுன்னா தாத்தாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஜேம்ஸ் ஆலன் எழுதின புக்கு த லைஃப் ஆஃப் ட்ரம்பண்ட் அது வந்து மெய்யறிவு என்றும், ஆஸ் அ மேன் திங்கத் என்றத மனம் போல் வாழ்வு என்றும், த வே ஆஃப் பீஸ் அல்லது பாவர்ட்டி டு பவர் அப்படின்றத வந்து அகத்தின் அழகு அப்படின்ற பேர்லேயும், அதுக்கப்புறம் பை வேஸ் டு பிளஸ்னஸ்ன்றத சாந்தின்ற பேர்லேயும் 4 மொழியாக்க புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. 4மே வந்து மிக மிக ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புக். அதாவது இன்றைக்கி மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்கிறாங்க, மனம் போல் வாழ்வு, ஆசைதான், நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி ஆகிறேன்னு தான் சொல்கிறாங்க. அதே இதை தான் இவங்க வந்து மனம் போல் வாழ்வு, நீ என்ன நினைக்கிறியோ அதே ஆயிடுவேன் நீ, அதான் மனம் போல் வாழ்வு. இந்த 4 புக்கு. இதை தவிர மெய்யறம்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. மெய்யறத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்காண்டி அதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்கிறதுனாக்க ஆசிரியர்களாகவும் செவிலியர்களாகவும் இருப்பதற்கு பெண்கள் தான் தகுதியானவர்கள் ஆண்களை விட, அவர்களுக்குத்தான் பொறுமை அதிகம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இளம் விதவைகளின் மறு திருமணம் அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1914 நினைத்து பார்க்க முடியாத விஷயம். விதவைகள் மறுமணம், பெண்கள் வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெய்யறத்தில் வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அது இளைஞர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். அது குறள் மாதிரி தான் இருக்கும். ஒரு அருமையான புத்தகம். வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி 3 அதிகாரமாக எழுதியிருப்பாங்க. சிறப்பான புத்தகம் அது. ரொம்ப அருமையான தகவலுங்கய்யா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வஉசி அப்படின்னாலே விடுதலை போராட்டம், கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு கடந்து போயிடுறோம். ஆனால் அவருக்குள்ளேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு தமிழ் புலமை வந்து இருந்திருக்கு. ஏன்னா திருக்குறள் மாதிரியே ஒரு புக்கை எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அசாதாரணமான விஷயம். ஸோ அதையே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வஉ சிதம்பரனார் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு விவசாய நலச்சங்கம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த விவசாய நலச்சங்கம், அதாவது மெட்ராஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி லிமிடெட், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த விவசாய நல சங்கம்ன்றது வந்து அக்டோபர் 23 1923 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து குறிப்பாக வந்து விவசாயிகள் அவர்கள் வாழ்வாதாரம் அது எந்த மாதிரி முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஏகப்பட்ட குறிக்கோள்கள், கொள்கைகள் வந்து அவங்க வலியுறுத்தியிருந்தாங்க. அதாவது இப்போயும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இடைத்தரகர் இல்லாமல் நம்ம விவசாயிகள் வந்து வியாபாரம் பண்ணணுன்ட்டு. ஆனால் தாத்தாவோட முதல் அந்த விவசாய நல சொசைட்டி சங்கத்தில் வந்து முதல் இதே இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகள் தங்கள் பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்துதல் வேண்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றை அந்த காலத்திலே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 1923 அவங்க வந்து அதை பற்றி எண்ணி இந்த விவசாயிகள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்றத வந்து உணர்ந்து அதை பற்றி ஒரு இது எழுதியிருக்கிறாங்க கொள்கையை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறோம் கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்றது, அதாவது இந்த கூட்டுப்பண்ணை விவசாயன்றது. இதை வந்து தாத்தா அப்போவே முன்னெடுத்திருக்கிறாங்க. கலெக்டிவ் ஃபார்மிங்கிறது எப்படின்னாக்க நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி தான் சின்ன சின்ன ஏரியாவாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து மொத்தமாக விவசாயம் பண்ணுறப்ப அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கொள்முதல் பண்ணுற பொருட்களோட விலை குறையும். மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வாங்குறப்ப, அதிகமாக வாங்குறப்ப கொள்முதல் விலை குறையும். 1 ஏக்கருக்கு உள்ளது கொஞ்சம் தேவைன்னா அவருக்கு ஒரு விலை இருக்கும், 2 ஏக்கர் உள்ளவர் அந்த மாதிரி விலை குறைவுறப்ப
அதோட எண்டு ப்ரொடியூஸ் அந்த அந்த வரக்கூடிய விளைபொருட்களும் வந்து நமக்கு விலை குறைவாக மக்களுக்கு கிடைக்கும். மூணாவது வந்து மண்ணுக்கேற்ற விவசாயம் வேண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதை வந்து மண் பரிசோதனை நிலையங்கள் வேண்டும், விவசாயத்துக்குரிய கல்வி நிலையங்கள் வேண்டும்ட்டு இந்த மாதிரி விவசாயத்தை இப்போ தான் நமக்கு வந்து சாயில் டெஸ்டிங் யூனிட்டெல்லாம் மொபைல் யூனிட் வந்துருச்சு. முன்னெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம விவசாய நிலத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் எந்த அளவுக்கு இதில் எந்த தாவரத்தை பயிரிட முடியுன்றதை நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ சாயில் டெஸ்டிங் வந்துச்சு. இதை வந்து அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, மண்ணுக்கேற்ற விவசாயம் செய்தல் வேண்டும், அந்த மண்ணுக்கு பரிசோதனை செய்வதற்கு நிலையங்கள் வேண்டும், விவசாயத்தை பயிற்றுவிப்பதற்கு கல்வி நிலையங்கள் வேண்டும்ன்றதை வந்து ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து மண் அரிப்பை தடுக்குவதற்கும் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கும் மரங்களை எக்கச்சக்கமாக நடணும். மரங்கள் தான் மக்களின் வாழ்வாதாரம், மக்களின் தோழன்றதை ரொம்ப அதில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த கொள்கைகளில். ஸோ இப்போ இதில் பார்க்குறவங்களும் நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள். இதை என்னோட சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமது குளோபல் வார்மிங் குறையும். இப்போயே வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மரம் நடுங்கள். உங்கள் இடத்துல இல்லைன்னா பார்க்லையாவது நடுங்க. ரொம்பவே அருமையான விஷயங்க. என்னால் முடிஞ்ச ஒரு மரத்தை வந்து கண்டிப்பாக நட்டுவோம். எங்களுடைய வித்வா குழுமத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்காக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வ.உ. சிதம்பரனாரை பற்றி படிக்கிறப்போ ஒரு 3 பேரை பற்றி 3 ஆங்கிலேய அதிகாரிகளை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நான் படித்தேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா விஞ்ச், கலெக்டர் விஞ்ச் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து வ.உ.சி வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி, இந்தமாதிரி இதெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுத்த நீதிபதி பின்கே. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியர்கள் வந்து அடிமையாக இருக்கவங்க, ஸோ அவங்களுக்கு போராடுற உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வ.உ.சி அவர்கள் வந்து தக்க பதிலடிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க வேண்டிய நீதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வாலஸ். ஸோ ஏன் வந்து இந்த இவரை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல் 2 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வ.உ.சிக்கு எதிராக நின்றவங்க. ஆனால் ஒரு சில பிரிட்டிஷ் அதிகாரிகளும் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவும் இருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நீதிபதி வாலஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள பற்றியும் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வ.உ. சிதம்பரனாருடைய நன்றி அறிதல், கிராட்டிடியூட் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கணும். நன்றி அறிதல், நன்றி உணர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாத்தா வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா மிக்க நன்றி அறிதல் உடையவர்கள், அது மாற்று கருத்தே கிடையாது. எப்படின்னா தாத்தா வந்து விடுதலை போராட்டத்தில் சிறை சென்று வெளியில் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்ட நிலைமையில் இருந்தப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு பெரிய வைர சுரங்க அதிபர் வேதியப்பா பிள்ளைன்றவர் வந்து தாத்தாவுக்கு 5000 ரூபாய் கொடுத்து விட்றாங்க. அந்த 5000 ரூபா மிகுந்த போராட்டத்துக்குள்ள 1920 கிடைக்குதுன்னு வச்சுக்கோம், அது தனி கதை. அந்த வேதியப்பா பிள்ளையின் நினைவாக அவரோட ஒரு மகளுக்கு வேதவல்லின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி தாத்தாவோட பல கேஸ் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்து எரிக்கிறதுக்கு பிரிட்டிஷர்ஸ் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த சி.ஆர். சுப்பிரமணியம் முதலியார்ன்றவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து அவரோட மகனுக்கு 7வது மகன் அவருக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சுருந்தாங்க. நீங்கள் கேட்ட அந்த ஜஸ்டிஸ் வாலஸ் அவர் வந்து தாத்தாவுக்கு திருப்பி வழக்கறிஞர் உரிமம் தந்தார். ஸோ அவர் ஞாபகார்த்தமாக, ஜஸ்டிஸ் வாலஸ் ஞாபகார்த்தமாக வாலேஸ்வரன்ட்டு தனது 8வது மகனுக்கு வ.உ.சி அவர்கள் பேர் வைத்தாங்க. அந்த வ.உ.சி வாலேஸ்வரனோட மகன் தான் நான். இதை நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஸோ தாத்தா வந்து மிகவும் நன்றி அறிதல் உடையவர்கள். தன்னால் முடிந்தது, பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் பிறரை மதித்து தனது குழந்தைக்கு பேர் வைப்பது பெரிய விஷயம். அதை தாத்தா செஞ்சுருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா நன்றி அறிதல் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிகாரமே படைத்து அதுக்கு வந்து ஒரு 10 திருக்குறளும் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து மெய்ப்பிக்கும் வந்து விதமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தலைமுறையினர், அதாவது ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இன்றைய தலைமுறையாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு கொஞ்சம் முந்தின தலைமுறையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வ.உ.சி அப்படின்னா செக்கிழுத்த செம்மல் அல்லது கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற அளவில் வந்து கடந்து போயிடுறாங்க.
ஸோ இன்றைய தலைமுறையினரையே இந்த வஉசியை பற்றி நம்ம கொண்டு செல்றதுக்கும் சரி, அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் சரி, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இன்றைய தலைமுறையினருக்கு? இது ஒரு கஷ்டமான கேள்வி, இருந்தாலும் சொல்கிறேன் நான். இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து கல்வி அறிவுலையும் சரி, அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயும் சரி மிக அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ஆனால் அவங்க வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. உழைக்காமையே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது நிற்காது. அது வந்து முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து இன்றைக்கு கலாச்சாரம் வந்து எதுனாலும் சரி, சரக்கு அடிப்பாமாடா, பார்ட்டி பண்ணுவாமாடான்ற மாதிரியே தான் இருக்குது. அதை வந்து போதைப்பொருள் அதுவும் இந்த வயசில் பண்ணவே கூடாது. 100% பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் லைஃப்லேயும் சரி, இளைஞராக இருக்கிறப்பையும் சரி, போதையை வந்து விளக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட்டு சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லாத்தையும் நம்பி அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடாது. இது மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட். இதுதான் நான் இன்றைக்கி உள்ள ஜென்சி. அதர்வைஸ் ஜென்சி வந்து அவங்க ரொம்ப புத்திசாலிகள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம், எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். ஆனால் இந்த மூணையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பல உயரங்களை தொடலாம். இதுவே எனது சஜஷன், ஆலோசனை தான், அட்வைஸ்லாம் கிடையாது, ஆலோசனை. வாழ்த்துக்கள். ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க இந்த ஒரு நிறைய உரையாடல் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கு தெரியாத வஉ சிதம்பரனாருடைய மறுபக்கத்தையும் சரி, அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் சரி எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். எங்களுடைய வித்வா குழுமத்தின் சார்பாக இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி.